வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நண்பா, மோட்டோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் விலையில் மோட்டோ G13 அப்படிங்கிற நியூ மாடல் மொபைலை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 29/3/2023 அன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மொபைல் பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மோட்டோ G13 இந்த மொபைலில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு ஐபிஎஸ் எல்சிடி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டாப் சென்டரில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேனுடைய ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz, டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 576 Hz கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேனுடைய ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9. பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 270 ppi கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 576 Hz கொடுத்துருக்காங்க. அதனால இந்த டிஸ்பிளேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அந்த மொபைலில் கேமராவில் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் பிக்சல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், டெப்த் கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல், மேக்ரோ கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வீடியோ ஷூட்டிங் அதாவது வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K பார்த்தீங்கன்னா 30 fps ஃப்ரேம் ரேட்லையும், அல்ட்ரா ஹெச்டி பார்த்தீங்கன்னா 30/60 fps ஃப்ரேம் ரேட்லையும், ஃபுல் ஹெச்டி பார்த்தீங்கன்னா 30/60 fps ஃப்ரேம் ரேட்லையும் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ஃபோட்டோகிராஃபிக் ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 30 fps ஃப்ரேம் ரேட்டில் வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மொபைலோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோடைய பேக் கவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மொபைல் எதில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா PMMA அப்படின்னு ஒரு மெட்டீரியலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அக்ரிலிக் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக PMMA அப்படின்னா சிந்தட்டிக் ரெசின் அப்படிங்கிறாங்க. இது இப்போ எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஜிட் பிளாஸ்டிக்காக இருக்கும். அதாவது கடினமான ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கும். இது கண்ணாடிக்கு ஒரு மாற்றான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த PMMA இந்த மெட்டீரியலில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மொபைலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. PMMA இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாலிமெத்தில் மெத்தக்ரைலைட். அதனால் இந்த மொபைலுடைய பேக் கவர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்த மாதிரி நல்ல மேட் ஃபினிஷில் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த மொபைலுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.1 mm சொல்லியிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 170 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் 2 வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 4GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த 2 வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இல்லை எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜுக்கு டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X டைப் கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா eMMC 5.1. அடுத்ததாக பேட்டரி மற்றும் சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். இதில் 5000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜிங் பண்ண USB டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் MediaTek Helio G85 ஆக்டோ கோர் 12 nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 nm. அதுக்கப்புறம் CPU ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் டு 2.0 GHz சொல்லியிருக்காங்க. GPU பார்த்தீங்கன்னா ARM Mali G52 MC2 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் OS அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸ்டாக் Android 13 கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்கிரேடு டு Android 14 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் அப்கிரேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ்க்கு உண்டான செக்யூரிட்டி அப்டேட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் 2 நேனோ சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 நேனோ சிம் கார்டு ஸ்டாண்ட் பையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2G நெட்வொர்க்கிலேருந்து 4G நெட்வொர்க் வரைக்கும் மேக்ஸிமம் பேண்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வைஃபை அண்டு வைஃபைல பார்த்தீங்கன்னா 2.4 GHz 5 GHz இது சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் 4.2 சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்சாரில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி, ஆம்பியன் லைட் சென்சார், ஆக்சிலரோமீட்டர் சென்சார் இதெல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைல் எந்தெந்த கலரில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ப்ளூ அண்டு மேட் சார்கோல் இந்த 2 கலரில் அறிமுகப்படுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அந்த மொபைலில் இருக்கிற பட்டன்ஸ் மற்றும் போர்ட் பற்றி பார்க்கலாம். இதில் பட்டன் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், அப்புறம் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன்லேயே சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இதில் போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போர்ட், மைக்ரோஃபோன் போர்ட், யூஎஸ்பி டைப் சி போர்ட், 3.5 ஆடியோ ஜாக் போர்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 2 லார்ஜ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் திங்க் சீல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோன் விட அதிக பாதுகாப்பான ஃபோன் அப்படிங்கிற மாதிரி இந்த திங்க் சீல்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மொபைலில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபுக்கு IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டஸ்ட் ப்ரூஃப், ஃப்ளாஷ் வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மொபைலில் டஸ்ட்டோ அல்லது வாட்டர் பட்டாலோ எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொபைலுடைய ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இதில் 4GB ரேம் அண்டு 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மொபைலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9499 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மொபைலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ விற்பனைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து இது விற்பனைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அப்புறம் நியர்பை ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பேக்கேஜிங் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G13 மொபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10W சார்ஜிங் அடாப்டர், யூஎஸ்பி டைப் சி கேபிள், அதுக்கப்புறம் கைடு, வாரண்டி கார்டு, சிம் டூல் இஜெக்டர் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, மோட்டோ G13 இந்த பட்ஜெட் விலையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேலுக்கு வரப்போகுது. ஓகே, இந்த மொபைல் பற்றி உங்களுடைய கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.